அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற கூலி திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை யோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்கிறாரு. சன் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்கிறாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் இணைந்து நாகார்ஜுனா, உபேந்திரா, அமீர்கான், சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், சார்லி, காளி வெங்கட் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் தங்க கடத்தலில் ஈடுபடுகிறார் சைமன் என்கின்ற நாகார்ஜுனா. இவருக்கு வலது கையாக இருப்பவர் தயாள் என்கின்ற சௌபின் சாஹிர். போலீஸுக்கு தகவல் சொல்பவர்களை கொன்று உடல்களை அப்புறப்படுத்துவதில் இவர்களுக்கு சிக்கல் நேர்கிறது. மேலும் தனது கேங்ஸ்டர் கூட்டத்தில் போலீஸ் உளவாளி இருப்பதும் சைமனுக்கு தெரிய வருகின்றது. இதற்கிடையே தனது நண்பர் ராஜசேகர் என்கின்ற சத்யராஜ் இறப்புக்கு அஞ்சலி செலுத்த வரும் தேவா என்கின்ற ரஜினிகாந்த் அவரது மரணத்தில் மர்மம் இருப்பதை உணர்கின்றார். பின்னர் ராஜசேகரின் மகளான பிரீத்தி என்கின்ற ஸ்ருதிஹாசன் துணையுடன் ராஜசேகரை கொன்றவர்களை கண்டுபிடித்து பழி தீர்க்க முடிவு செய்கின்றார். இந்த சூழ்நிலையில் சைமனின் ஸ்பாட்டுக்கு தேவா செல்லும் நிலை ஏற்படுகின்றது. அப்போது துறைமுகத்தில் கொல்லப்படுபவர்களின் உடல்களை தான் கண்டுபிடித்த நவீன நாற்காலி மெஷின் மூலமாக ராஜசேகர் சாம்பலாக்கி அப்புறப்படுத்தி வந்தது தேவாவுக்கு தெரிய வருகிறது. மேலும் ராஜசேகரை சைமனின் ஆள்தான் கொலை செய்தான் என்பதும் தெரிய வருகின்றது. ராஜசேகரை சைமன் கொலை செய்தது ஏன்? நண்பனின் மரணத்திற்கு தேவா பழி தீர்த்தாரா இல்லையா? இவர்களின் பின்னணி நிலவரம் என்ன என்ற பல கேள்விகளுக்கு விடையளிப்பதே இந்த படத்தின் மீத கதை. எளிமையாக அறிமுகமாகும் ரஜினி தனது ஒவ்வொரு அசைவுகளிலும் வலிமையாய் வசீகரிக்கின்றார். சிகிட்டு பாடலில் எக்ஸலண்ட் எனர்ஜியாய் அசத்தியிருக்கின்றார். குறிப்பாக 30 ஆண்டுகளுக்கு முன்பு என வரும் ஏஐ தொழில்நுட்ப ரஜினிகாந்தின் தோற்றம் அபாரம். ரசிகர்களுக்கு ஹை லெவல் ட்ரீட். இதனை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கலாம் என்று தோன்றுகின்றது. சைமன் நாகார்ஜுனா செம ஸ்டைலிஷாக மிரட்டியிருக்கிறார். வெகு இயல்பான மேனரிசங்களால் யமகாதகனாய் வில்லத்தனம் செய்வது அட்டகாசம். இவர் எதிராளிகளை கொலை செய்யும் வழிமுறை பதற வைக்கும் த்ரில்லிங் சம்பவம். சிறப்பு தோற்றத்தில் அமீர்கான் மற்றும் உபேந்திரா கவனிக்க வைக்கிறார்கள். மோனிகா என்ற ஒரே ஒரு பாட்டில் குத்தாட்டம் போட்டு அனைவரது நெஞ்சிலும் குடிபுகுந்து கிக்கேற்றி விட்டு செல்கின்றார் பூஜா ஹெக்டே. சத்யராஜின் நையாண்டி பேச்சு அருமை. சௌபின் சாஹிரின் யூகிக்க முடியாத தேர்ந்த நடிப்பு பாராட்டிற்குரியது. அலட்டல் இல்லாத யதார்த்த நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். பிரீத்தி கேரக்டரில் வரும் ஸ்ருதிஹாசன் மிக சிறப்பு. சத்யராஜின் மகளாக வரும் இவர் பின்னர் ரஜினியின் மகள் என தெரிய வருவது டேர்னிங் ட்விஸ்ட். முதல் பாதி மெதுவாகவும் இரண்டாம் பாதி பரபரவென ஓடி இரத்தச்சேரை தெறிக்க விட்டிருக்கின்றார் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். தனது எல்சியூவில் இல்லாமல் ரஜினிக்காக தனி கதையாக உருவாக்கியிருக்கிறார். இந்த சினிமாட்டிக்கில் டன் கணக்கில் தீப்பொறி செம கொலைவெறி ஏற்றியிருக்கின்றார். அப்படியே வர்ற மாசான த்ரில்லிங் இன்டர்வல் வேற லெவல். கிரீஸ் கங்காதரனின் கேமரா ஸ்கிரீன் பிளேவுக்கு உயிரோட்டம் கொடுத்திருக்கின்றது. அனிருத்தின் பிஜிஎம் தனி முத்திரையுடன் அதிர வைக்கின்றது. ஃபைட் சீன்ஸ் வடிவமைப்பில் அன்பறிவு அதகலப்படுத்தி இருக்கிறார்கள். மொத்தத்தில் வழக்கமான பழிவாங்கும் கதைக்களம்தான். அதனை ஸ்கிரீன் பிளே மேக்கிங்கில் புதுப்பித்து ரொம்ப கலர் மாற்றி காரமாய் கலக்கியிருக்கும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.